தோள்பட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல. போய் வந்தோம். அவசர ட்ரீட்மெண்ட் நான் தற்செயலா நான் இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இல்லை. நான் பாலாஜான் பக்கம் போய் நீ தான் வந்து காப்பாத்தீங்க. ஒரு வண்டி பீடா வந்து நின்று ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை எங்க பையன்கிட்ட சொன்னா ஆண்டவர் தான் வந்துக்கிறாரு அம்மா. மேல இருந்து ஆண்டவர் எப்பா கோடாடு கோடி நன்றி எங்க பாத்தி கொடுத்ததா நீ தான் நினைச்சு எனக்கு தெரியல. இவங்க என்னன்னா நானா அப்படி நீட்டா போயிட்டு இருந்தோம் பாருங்க. இவங்க நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே திடீர்னு தடுமாறி ஒயர்லாம் எடுத்துட்டு போய் வாய்க்கால வந்துட்டாங்க. நான் வளைஞ்சிட்டேன். வளைஞ்ச உடனே டக்குனு உடனே பின்னாடி பார்த்துட்டு வண்டி நிறுத்திட்டு ஓடி வந்து ஒரு டாக்டர் வந்து வந்தாரு. ஒரு கூட்டம் அந்த வாய்க்கால இறங்க முடியாது. பெரிய கல்லு கில்லு கண்ணாடி ஊந்தாங்களே தெரியல. ரொம்ப அடி காத்துட்டு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எலும்புலாம் ஒன்னும் அடி இல்லை தூக்க சொன்னாரு. இவங்க இன்னும் கொஞ்சம் தவறி அந்த வாய்க்காக்குள்ள ஊந்துருந்தாங்கன்னா உள்ள போயிட்டு 2 தடவை குடிச்சிட்டாங்களாம் தண்ணி. உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க உட்காருங்க நிக்காதீங்க உட்காருங்க. இல்ல பாக்கலாம்னு வந்தேன். எப்படி இருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவரை காட்டு ஆண்டவரே காட்டு. ஆண்டவர் தான் ஆண்டவர் மூலியமா வெள்ளை உடுப்புல வந்துக்கிறாரு. மேல இருந்து ஆண்டவர் அனுப்பி வச்சுக்கிறாரு. ஆண்டவரே அவர் பிள்ளைகளுடைய நல்லா இருக்கணும், கை காலுக்கு நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு வேண்டிக்கிறேன். அப்பா உண்மையே சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். அப்பா போய் சொன்னா போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அப்பா கடவுள் போல ஒண்ணு அனுப்பிக்கிறேன். கடவுள் தான், நீ கடவுள் போல இல்லை, கடவுளே தான். கல்யாணம் ஆயிடுச்சா பிள்ளைங்க இருக்குதான் பையன். எப்பா நீ நல்லா இதுதான். ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் செய்யும் மாதிரியே வாழ்க. எங்க போனாலும் வந்தாலும் பக்கத்தனையா அந்த பாதுகாப்பாத்து ஆண்டவரே, பாதுகாப்பாத்து ஆண்டவரே, பரிசுத்தாவி ஆண்டவரே, பரிசுத்தாவி ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே ஆசீர்வதி. இந்த பிள்ளைய ஆசீர்வதிட்டு நான் அது படிக்கிறேன். வக்கீல் நல்லா ஆசீர்வாதம். எப்படி இறங்கி வந்து எப்படி தூக்கணும்னு தெரியல. நீ அதான் நான் சொல்றேனே, கடவுள் மேல இருந்து காட்டுறாரு. அவளை காப்பாற்று, அவளை பாக்கிய ஜோதி. அவ பேரு எங்க அம்மா பேரு பாக்கியம், எங்க மாமியார் பேரு ஜோதி. ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டாரு என் வீட்டுக்காரு. பாக்கிய ஜோதி நல்லா தெரியாதும்மா உயிர் போற நேரத்துல. அந்த மாதிரி நல்ல மனுஷன். ஒரு சீட்டை கூட மாட்டாரு. மற்றவங்களாம் தியாகி என்னாடின்னு காட்டாங்க. ஆடி கொடி எதுக்கு காத்தி கொடுக்க. அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன். நேற்று நான் இந்த பக்கம் வெங்கடேஸ்வர நகர் பக்கம் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கலான்னு போனேன். அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சாப்பாடு இங்கே நாய்க்கு கொட்டும் போது சாக்கடை இந்த வாய்க்கால் அப்படியே ஊந்துட்டாங்க. அதை பார்த்துட்டோன்னா நான் உடனே வண்டி நிறுத்திட்டு அப்போ கூட யாராவது ஹெல்ப்புக்கு பார்க்கும்போது அப்போ ஒரு சார் இந்த பக்கம் வந்தார். பேர் வந்து சுரேஷ். அவர் பேர் எனக்கு தெரியாது. அவர்கிட்ட சொன்ன சார் இது மாதிரி ஒரு அம்மா வந்துட்டாங்க சார் அப்படின்னா உடனே வந்து அவர் கூட வந்து ஹெல்ப் பண்ணார். கூட ஒரு 2 பேர் இருந்தாங்க. அப்போ எல்லாத்தையும் முடிச்சோன்னு அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் பேர் என்னன்னு. அப்போ சொன்னார், இதுமாதிரி என் பேர் சுரேஷ், நான் வந்து இது மாதிரி ஜிஹெச்சில் டிஎன்டி டாக்டராக இருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு நேற்று நான் நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் நேற்று அவரோட நம்பர் வாங்கி மெசேஜ்லேயும் நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. வாய்க்கால வந்து ரொம்ப இது கொஞ்சம் தவறி இது பண்ணிங்கன்னு வச்சுங்க. இதில் வந்து தண்ணியில் பட்டு அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்குது, இங்கே ஜெம்மிலாம் கொட்டி இருக்குது. இதில் போய் உருண்டு போய் ஊந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது நேற்றெல்லாம் எனக்கு மனசு சரியில்லை. காலையில் எப்படியும் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு காலையில் முடியல. அதனால் சாயங்காலம் இந்த நேரம் மணி வந்து இப்போ 7ஆவது 6:30 மணிக்கு வந்தோம். அவங்கள வந்து இங்கே விசாரித்து அவங்க வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஒரு வயசான அம்மா வந்தாங்க. அப்போ நடந்ததுலாம் சொல்லும் போது அவங்க வந்து கிறிஸ்டின் போல இருக்குது. அப்புறம் நிறையா எனக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. என் பையன் மோகன்ராஜ் கூட வந்தான், அவனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்கப்பா, எந்த குறையும் வராதுப்பா, நான் வந்து கடவுள்கிட்ட வேணும்ப்பா, அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். நல்ல நேரம் ஆண்டவனாக பார்த்து உங்களை அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிவிட்டு செலவுக்கு ஒரு 500 ரூபா காசு கொடுத்தாங்க. நான் சொல்லிட்டு நான் வந்து
உதவிக்காக வரல, ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்தேன். நீங்கள் காசு கொடுத்து அசிங்க பார்த்தாதீங்க சொல்லி காசு வாங்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வாங்கலை. அவங்களுக்கு வாங்கிட்டு போனதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்னோடய நம்பர் கொடுத்துட்டு ஏதாவதுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் பையனையும் வந்து அவங்க அந்த ஜீசஸ் இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. இது வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து மன திருப்தியாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ் பேசுகிறேன். என்னோட தந்தை கூட வந்து நான் சிறு வயதுல இருந்து சமூக சேவைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கேன். ஆனால் வந்து இந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவங்க வந்து தவறி இந்த வாழ்க்கையில விழுந்துட்டாங்க. ஸோ என்னோட தந்தையார் வந்து அவங்கள காப்பாற்றினாங்க. ஸோ நாங்கள் அவங்க வீட்டுக்கு சென்று ஆசீர்வாதத்தை பெற்றோம். உண்மையிலே வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ வந்து மகிழ்வா இருந்தது என்னோட தந்தையோட செயல்ன்றது. இங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கியமான குறை என்னன்னா மதில் சுவர் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்க்கால் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இங்கே பக்கத்தில் வீடு இருக்குது, குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. தெரியாமல் அந்த வாய்க்காக்குள்ளே ஊந்துட்டாங்கன்னா தண்ணி வேறு போயிட்டு இருக்குது, ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆகும். அதனால் இது சம்மந்தமாக வந்து பிடபிள்யூவில் வந்து இந்த இடத்துல வந்து மதில் போடணும். மதில் போட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். வாய்க்காலை தவறி ஊந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் பார்வைக்கு கொண்டு செல்லணும். நானும் போய் அவரை பார்த்தா சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இல்லாம காணப்படுது. ஸோ வாய்க்கால் வந்து ரொம்ப ஆழமா இருக்கிறதுனால சிறுவர்கள் அல்லது முதியவர்கள் வந்து இதை தவறி விழுந்துட்டாங்கன்னா அசம்பாவிதம் நேரிடும். ஸோ அதனால வந்து புதுச்சேரி அரசு வந்து போர்க்கால நடவடிக்கை எடுத்து உடனே வந்து மதில் சுவர் அமைக்க வேண்டும். அதே போல என்னோட தந்தைக்கு உதவியாக இருந்த புதுச்சேரி ஜிஹெச்சில் பணியாற்றும் இஎன்டி மருத்துவர் சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்படுகிறேன். நன்றி.